தொண்ணூறு சிறுத்துடன் கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம கூடவே பயணிச்சு அந்த 4 நாட்கள் வேலைக்கு போகவில்லை. அப்படி இருந்தும் சரியான நம்ம கூடவே பயணிச்ச 2 குருமார்கள் சிவசபா மாதாஜி அவங்க மனுஷகிரி அவங்களுடைய திருநாமம் பெரிய சிவசபா வச்சு சிவத்துக்காக ஐயா சீனிவாசன் அவங்க பதிகம் திருவாசகம் இந்த நிகழ்ச்சிகளை பற்றி சைவ நெறிகள் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படலாம். குருவானோட உத்தரவோட ஒரு சில விஷயங்கள் என்னன்னா வழக்கமா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் யாரும் உபதேசமாக பங்கேற்போம் போயிடுவோம். அந்த மாதிரி நம்ம இங்க இருக்கவங்க ஏற்கனவே படுத்தப்படலாம். அதனால உங்களுக்கு நாங்கள் எதுவும் கேள்விகள் கேட்க மாட்டோம். இந்த பகுதியில் இருக்கவங்க ஒருவர் எழுந்து ஒரு சிவநாமத்தை சொல்ல வேண்டும். எல்லாம் இறைவனுக்கு பல பெயர்கள் இருக்கு. ஒருத்தர் ஒரு பேரோடு சொல்லணும். நல்லா கேட்குங்க. ஒருத்தர் ஒரு பேரோடு சொல்லணும். சொன்ன பேரை திருப்பி சொல்லக்கூடாது. இதுதான் சரிங்களா? ஆனா லட்சுமி அவங்களுக்கு காண்பிக்கணும். பெரிய ஆண்டவர் சிவனும் ஒரு பேர் சொல்லணும். உட்கார்ந்து சொல்லணும். கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும். பேர தெரியாதா? சொல்லுங்க. ஆதிகேசவன் சிவன் பேர். பெருமாள் பேர் பெரிய சபாபதி நடராஜ பெருமாள். ஈஸ்வரீஸ்வரர் அவாய்ஸ்வரர் வைஸ்வரர் நான் சொல்லாதேங்க. ஆனந்த சிவஈஸ்வரர் இருதயேஸ்வரர் கண்டேஸ்வரர் ஆதி கபாலீஸ்வரர் வைத்தீஸ்வரர் ஜலகண்ட
ஜனகண்டீஸ்வரர், தென்னாடுடைய சிவன், சபாநாயகர், சரி நம்ம வினாடி முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் எண்ணிக்கைகள்லாம் எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிறதுனால நம்ம ஒரு சில வினாக்கள் சொல்லலாம். இதுல நீங்கள் கொண்டு வரலாம். சரிங்களா? 12 ஜோதிட நிதியம் இருக்கு. சரியா? 12 ஜோதிட நிதியம் யாரா இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல ரெஜிஸ்ட்ரி பெற்ற நல்ல ஒரு வகுப்பாய் சிவன் சொல்ற மறுமை இறந்த பிறப்பதற்கும் மன்னவன் யாரு? பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் சொல்றாரு, இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் இப்ப லௌகிக வாழ்க்கையில உயிரோடு காட்டுக்கு போகும்போது யார் வருவா? தோன்றும் போது பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய மூல அணுவாக இருந்தவர் நம்மளுடைய ஆதி சித்தர் சிவனேசன். நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். தெய்வ வழிபாடுன்றது வேற. நேற்று கூட சங்கரனோட பேசும்போது கண்ணப்ப நாயனார் விஷயம் பேசிட்டு கண்ணப்ப நாயனாருக்கு அவர் சிவன் தெரியாது, ஸ்லோகங்கள் தெரியாது, அவரை எப்படி கும்பிடணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, நீங்களும் தெரியாது. ஆனால் கடந்த பிறவியின் தொடர்பு. இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம், போன பிறவி அடுத்த பிறவி இதெல்லாம் இருக்கான்னு கேட்கலாம். அது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நம்மளுடைய மனதாகப்பட்டது 3 பிரிவாக இருக்கிறது. 3 லேயர், 3 லேயர்ஸ். கான்சியஸ், சப்கான்சியஸ், டீப் கான்சியஸ். மனசு, உள் மனசு, ஆழ் மனசு. மனசுன்றது இப்ப வெளிப்படையா பேசிட்டு இருக்கிறது. உள் மனசு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே பேசுவாங்க. இப்ப நமக்கு ஒருத்தர் ஆகாதவர் வர அவரை உள்ள திட்டிட்டு இருப்போம், வெளியே வாழையா உட்காருமையா. இது உள் மனசு. ஆழ் மனசு ஒண்ணு இருக்கு. இந்த ஆழ் மனசு எப்ப ஏங்கும் தெரியுமா? நாம அசந்து தூங்கும் போது தான் ஏங்கும். இந்த ஆழ் மனசு ஆழ்மா கடந்த பிறவியோட தொடர்பே இருக்கும். அதனாலதான் நம்ம தூங்கும் போது வரக்கூடிய கனவுகள், சொப்பனங்கள் எப்படி அடையாளம் தெரியாத முகங்கள், பார்க்காத இடங்கள்லாம் நமக்கு தோணும், கனவுல வரும். இதெல்லாம் எப்படி வரும்னா நம்மளுடைய டீப் கான்சியஸ் ஆழ் மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த மனசில் இருந்து தோன்றுவது. இது கடந்த பிறவியோட தொடர்பே இருக்கும், எப்பவுமே இருக்கும். இப்ப நான் சப்ஜெக்ட் வரேன். இந்த மறுமை என்று சொல்லக்கூடிய பிறவி, இந்த பிறவி அடுத்தது வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சு வேண்டணும்னு சொன்னா அதை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவன் தான். இப்ப கண்ணப்ப சொன்ன பாத்தீங்களா, கடந்த பிறவியோட தொடர்பு. அவர் என்ன பண்றாரு? சிவலிங்கத்தை, சிவலிங்கம் சொல்ல தெரியல, ஆனா ஒரு வித பாசம், அன்பு, தாயா தந்தையா பாக்குறாரு. என் அப்பன் அல்லையா, என் தாயம் அல்லவா பாட தெரியாது, ஆனா உள் மனசுல எல்லாமே நீதான் பாடுற. உள் மனசுல ஒரு கதை தோணுது, அதனோட விளைவுதான் கண்ணை கொடுக்குறாரு. அது உங்களுக்கு தெரியும், சரித்திரம் உங்களுக்கு தெரியும். உலகத்திலேயே முதல் ஐரோப்பியர் யாருன்னா கண்ணப்ப நாயனார். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஐரோப்பியர்கள் கற்றுக் கொடுக்கல, நமக்கு விலேச மதங்கள் கற்றுக் கொடுக்கல. நம்மளுடைய சைவ மதம் கற்றுக் கொடுத்தது ஐ டொனேஷன். அதெல்லாம் நாம வச்சுங்க, ஐ டொனேஷன். மனிதனுக்கு மட்டுமல்ல, அந்த கடவுளுக்கே கண்டு கொடுத்தவங்க நாம தான். அதனால இதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கூட்டங்களை நம்ம ஏற்பாடு பண்றோம். ஆக இந்த சிவநெறியை பின்பற்றும் போது முதல் விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிடிவாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிடிவாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிடிவாதம். ஒரு குழந்தை சாக்லேட்டுக்காக பிடிவாதம் பிடிக்கிறான். என் பையன் செல்போன் வாங்கி கொடுக்குற பிடிவாதம் பிடிக்கிறான் சொல்லல. அதோட உண்மையான சொல்லியல் இலக்கணம் என்ன தெரியுமா? தமிழ்ல பிடிவாதம். போலாம் நேரம் இல்லை, நல்ல மூன்று நிமிடம். பெரியவர்கள்
தாய்மார்கள் சிவனடியார்கள் அத்தனை பேருக்கும்